வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு க்யூட்டான கிஃப்ட் பேக் பார்க்க போகிறோம். பேப்பர் பேக்கு. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இந்த பேக் செய்கிறதுக்கு நம்ம என்ன சைஸில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது நான் இந்த கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு பேப்பர், நார்மல் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட்டுக்கு பதில் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். A4 ஷீட்லேயும் நம்ம பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏதாவது ஒரு சைடு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட், ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவுக்கு நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜும் இந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜும் ஒரே மாதிரி வரணும், ஒரே எண்டில் முடியணும். இப்போ இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்குவோம். நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இப்போ நம்ம இந்த சைடு அதே போல் 1 சென்டிமீட்டர், ஒரு 1.25 சென்டிமீட்டர் நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு கொஞ்சம், இங்கிட்டு கொஞ்சம், 2 சைடும் ஈக்குவலாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ்லாம் நல்லா எட்ஜ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி விரித்தோம் அப்படின்ட்டாக்க நமக்கு இங்கே இப்போ 3 கோடு தெரியும். ஒரு ஃபோல்டு, கீழ் ஃபோல்டு, மேல் ஃபோல்டு, கீழ் ஃபோல்டு, இந்த மாதிரி தெரியும். இப்போ சென்டரில் மேலே தூக்கிட்டு இருக்கிறத நம்ம உள்ளே அழுத்தணும். இந்த சைடு ரெண்டையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி W ஷேப் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம மடித்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். அதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த ஷேப் கொண்டு வரணும். அதே போல் இந்த சைடும் அப்படி தான். இப்போ இங்கே இந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைடும் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை சென்டர் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த சைஸ் கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம பேக்கோட சைஸ். இந்த சைடு அகலம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக வேணும்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்ரி ஸ்டெப்புக்கு அப்புறமும் நல்லா எல்லா சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் சைடு போகலாம். இங்கேயும் ஒரு ஃபோல்டு, எவ்வளோ ஹைட்டுக்கு, எவ்வளோ தூரத்துக்கு வேணும், எவ்வளோ அகலம் நமக்கு உள்ளார வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கார்னரில் இப்படி மடித்து கொடுக்குறேன். அதே போல் இந்த சைடும் கரெக்டாக அந்த எட்ஜிங்க இப்போ நம்ம பாட்டம் சைடு பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம கோட்டுக்கு அதுவாக மடித்து வரும். பட் ஒரு சில இடங்களில் ஸ்டிஃபாக இருக்கும். கரெக்டாக அந்த கோட்டை நம்ம க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டிங் நமக்கு கிடச்சிடும். இது எல்லாத்தையுமே நல்லா க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு க்ளூ போட்டுக்கலாம். இந்த எட்ஜில், அதாவது நமக்கு க்ளூ வெளியில் வர வேண்டாம், உள் சைடே நமக்கு லாக் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இடத்துல நமக்கு டச் ஆகுதோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுலேயும் ஒரு பாயிண்ட் க்ளூ கொடுத்துக்கிறேன். இந்த சைடு இது ஒட்டுற மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை, அவ்வளோதான். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு ஏதாவது வச்சு அழுத்தி விடணும். அப்போ தான் உள்ளார நமக்கு கரெக்டாக ஒட்டும். ஸோ நான் இந்த க்ளூ பாட்டிலே வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஏன்னா அங்கிருந்து ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ கொடுக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. திருப்பியும் ஒரு 2 தடவை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நல்லா ஒட்டிக்கும். இப்போ அடியில் நல்லா ஈவன் ஆகிடுச்சு. நமக்கு பாட்டம் கரெக்டாக வந்துருச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விடுவோம். அப்போ தான் நமக்கு நல்லா காஞ்சி வரும். அதுக்கு நடுவில் நம்ம ஹேண்டில் மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கு சைஸுக்கு இங்கே மேலே ஹேண்டில் போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன பிட் பேப்பரு, இந்த கலர் கீக்குவலாக ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். A4 ஷீட்டில் கட் பண்ணி இது இன்னொன்று ரிப்பன் வைக்கிறேன். இதில் ஹோல் போட்டு நம்ம நாட் போட்டு கயிறு போட்டுக்கலாம். பட் அது பேப்பரை சீக்கிரமாக பிச்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு எந்த சைஸுக்கு இப்படி ஹேண்டில் வச்சா கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் இந்த மாதிரி பேப்பரில் இதை இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் டேப்பு போட்டு தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் தான் க்ளூ போடுவேன். ஏன்னா உடனே நிற்காது ரிப்பன் பேப்பரில்.
ஸோ நான் ஒரு இந்த பேப்பர் சைஸுக்கு டேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் 2 ஹேண்டிலையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இதில் வந்துட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுனா கொஞ்சம் ஈஸியாக ஒட்டும், பேப்பர்னால் டக்குன்னு ஒட்டிடும், வேலை நமக்கு சீக்கிரம் முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேப்பரை மடித்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுனாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே நம்ம கீழே பாட்டம் இருக்குல்ல, பாட்டம் லைனை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எங்கே எதில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ஃப்ளாட் ஆயிரும், திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் எல்லாம் வரும்ல பேப்பர் பேக்கு, அது மாதிரி தான் இதுவும். இந்த பாட்டம் ஃபுல்லாக நான் மடிச்சிருக்கேன். இப்போ இந்த க்ளூ போட்டிருக்கோம்ல, இதை எடுத்து இந்த டாட்டை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பேப்பர் வச்சு, இல்லை ப்ரஷ் அந்த மாதிரி எதுவும் இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டும்போது நமக்கு இது கொஞ்சம் வெயிட்டு தாங்கும், பேப்பர் சட்டுன்னு பிஞ்சு போகாது, குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த டேப் ஓட்டும்போது இந்த ரிப்பன் போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஷைனிங் பார்ட்டையும் பார்த்து போடுங்க, முன்னாடி பின்னாடி பார்த்து போடணும். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கையில் க்ளூ படாத பார்த்துக்கோங்க. பேப்பர் கிராஃப்டில் அதுதான் ஒரு ப்ராப்ளம், கையில் க்ளூ பட்டுருச்சுன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு பிளாக்காக வந்துடும், நம்ம கையில் இருக்க க்ளூவோட அழுக்கு பட்டு. ரெண்டு சைடும் ஹேண்டில் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹைட்டை. வந்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் காய விடணும், அப்போ தான் நமக்கு யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். பேக் ஆல்மோஸ்ட் ரெடி, காயறது மட்டும்தான் பாக்கி. இன்பிட்வீன் டைமில் இந்த இடத்துல ஏதாவது நம்ம டிசைன் ஒட்டிக்கலாம், இது வந்து டோட்டலி ஆப்ஷன். நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் எல்லாம் நமக்கு வரும்ல, வேண்டான்னு பிச்சு போடுவோம் இல்லையா, அந்த அட்டை அதுலேருந்து இந்த சென்டரில் இருக்கிற டிசைனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், காஞ்சிருச்சு எல்லாம், ஓரளவு போதுமான டைம் கொடுத்தாச்சு. அழகான சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய பேப்பர் பேக் ரெடி. பேப்பர் பேக் செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பட் அதுக்கு காய வைக்கிறதுக்கு தேவையான டைம் கொடுத்தா தான் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நான் ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ண முடியும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.